ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியாம்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அக்கா எங்கே கிளம்பிட்டேன்னா இன்றைக்கி சண்டே. ஸோ இன்றைக்கி அமாவாசை 12 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நான் எங்கள் அம்மா வீட்டுடைய குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா இறக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி கேட்டிருந்தாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாண்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடம்பெல்லாம் சரியாகட்டுமா, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே இறந்துட்டாங்க. 4 மாதம் ஆகுது. அவங்க மைண்ட் செட்டாகவே எனக்கு இருந்துச்சு. சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய சாரீ ஒன்று எடுத்துக்கிட்டு, ஞாபகத்தமாக சாரியும் எடுத்துக்கிட்டு எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ அங்கே போய் பார்க்கலாம். கோயில் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா மகாபலிபுரத்துலேருந்து ஒரு உள்ள கிராமம் ஃப்ரெண்ட்ஸ். பூஞ்சேரின்னு ஒரு கிராமம். சக்தி வாய்ந்த அம்மன். விசேஷ நாளுங்கள்லாம் பார்த்தா செம்ம கூட்டமாக இருக்கும். எங்கள் வீட்டானிருந்து பார்த்தோம்னா 70 கிலோமீட்டர்ஸ். கேபில் தான் போகலான்னு நினச்சோம். பக்கத்தில் பீச்சு, மகாபலிபுரம் அது மாதிரி போகிற மாதிரி இருந்தால் கேபெல்லாம் செட் ஆகாது, நம்ம 2 வீலர்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் ஒரு 2 வீலர்லேயும், நானும் என் பையனும் ஒரு 2 வீலர்லேயும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ் தான் ட்ராவல் ஆச்சு. என்ன கொஞ்சம் உட்காந்து வந்தோம். ஏர்லி மார்னிங் போனதுனால எங்களுக்கு அந்த வழி தெரியல. ஆனால் வரும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன். என்னால் உட்கார முடியாது ரொம்ப நேரம், அதனால் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். சரி வாடா தம்பி நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஆல்ரெடி பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அபிஷேகம் மட்டும் நிறைய நடந்துக்கிட்டே இருந்தது. காலையிலேயே நடந்திருக்கு நிறையா. நாங்கள் ஒரு 8:30க்கெலாம் போகும்போதே ஒரு 6-7 அபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு போலருக்கு. சரி நாங்கள் போய் சுவாமியாண்ட தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா மூலஸ்தானம் தான், அதுதான் மூலஸ்தானம். என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நானும் என் பையனும் உள்ளே போய் பார்த்தோம். பார்த்தா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே மூலஸ்தானத்தில் அங்கே சுவாமி இல்லை. பக்கத்தில் மண்டபத்தில் தான் சுவாமியை வச்சு அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 மாதம் ஆகுமா கிட்டத்தட்ட ரெடி ஆகிறதுக்கு. கும்பாபிஷேகம் ரெடி ஆகிடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல தான் அபிஷேகம்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் சரி வா குளத்துல போய் பார்க்கலாம். ஏன்னா குளத்துல தான் நாங்கள் குளிச்சுட்டு தான் நாங்கள் பொங்கலெல்லாம் வைக்கவே போவோம். குளமும் அவ்வளோ க்ளீனாக இல்லை. நாங்கள் ஃபேமிலியோடு வந்தால் ஜாலியாக அரட்டடிப்போம். இதில் சூப்பராக இருக்கும். க்ளீனாகவும் இல்லை. அண்ணாவும் குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. காலை மட்டும் நினச்சிக்கிட்டாரு. தம்பியும் நான் காலை நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சிக்கிட்டாங்க. நான் மட்டும் சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஃபேமிலியோட ஹோல் ஃபேமிலியாக வந்தால் எல்லாம் தனித்தனியாக பொங்கல் வச்சு ஜாலியாக இருப்போம். யார் பொங்கல் ஃபஸ்ட்டு வருது பொங்குது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் பண்ணுவோம். இந்த தடவை நான் மட்டும் போயிட்டு வந்துட்டேன். அது எனக்கு அம்மா நினப்பாகவே இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் கடைசியாக கேட்டது அதுதான். சரி 3 மாதம் கழித்து போகலாம் அப்படின்னு இருந்தது. 3 மாதம் தாண்டிடுச்சு, போக முடியாமல் இருந்துச்சு. சரி வேண்டாம், நாலு கணக்கெல்லாம் பார்க்க வேண்டாம், கிளம்பிருன்னு சொல்லிட்டு அம்மாவுடைய புடவையை ஞாபகத்தமாக எடுத்துக்கிட்டு அவங்க கூடயே இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு நான் பொங்கல் வச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணோம். இந்த பாருங்கள், வெல்லம் போட சொன்னால் அவங்க அண்ணன் எப்படி தூக்கி போடுறாரு பாருங்க. பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே அண்ணாவை போய் தேங்காய் மாலைலாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் சுவாமிக்கு. கடைசி நேரத்தில் நெருப்பு பற்றலைன்னு என் பையன் பேப்பர் தூக்கி உள்ளே வச்சு பற்ற வச்சான். பொங்கல் ரெடியானவுடனே நாங்கள் வெத்தலை பாக்கு பழம்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே தம்பியையும் வீட்டுக்காரையும் போய் நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போய் நெய் விளக்கு ஏற்ற சொன்னேன். பூவெல்லாம் போட்டுட்டு கோபுரத்தாண்ட கற்பூரமும் ஏற்றிட்டு பொங்கல் எடுத்துக்கிட்டு நாங்கள் சுவாமியாண்ட போனோம். அங்கே ஆல்ரெடி அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச வரையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கக்கூடாதுமான்னு சொல்லிட்டாங்க. அதோடு விட்டுட்டோம். நாங்கள் எடுக்கும் போது அவங்க சொல்லவே இல்லை. கொஞ்சம் எடுத்தோம், அதுக்கப்புறம் பார்த்துட்டு எடுக்காதீங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் அதோடு விட்டுட்டோம்.
வேணாம். மனசு திருப்தியாக இருந்தது. அபிஷேகம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய அர்ச்சனையும் நாங்களும் முடிச்சுட்டு வந்து சுவாமி சன்னதியில் வந்து விழுந்து கும்பிட்டுட்டு வந்தோம். சுவாமி கும்பிட்டு அதுக்குள்ளே தம்பி பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டான். சரி, நான் வந்து இங்கே புளி சாதமும் தயிர் சாதமும் கொண்டு போயிருந்தேன். அங்கே போய் எதுவும் வாங்கிட்டு இருக்க முடியாதுன்றதுனால வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். புளி சாதமும் தயிர் சாதமும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கலை வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தொன்னையில் எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இருந்தேன். தம்பியும் அண்ணாவும் பொங்கல் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் குளத்துக்கு போனோம். குளத்தாண்ட போய் தம்பியை பொரி வாங்கிட்டு வாடா, மீனுக்கு பொரி போடலான்னு சொல்லிட்டு பொரி போட்டுட்டு இருந்தோம். மீன் நிறைய மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் குளம்தான் க்ளீனாக இல்லை. இப்போ கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறதுனால அவங்க க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க. இல்லைன்னா க்ளீனாக தான் இருக்கும். நாங்கள் அப்படியே வந்து மீனுக்கு தீனி பொரிய போட்டுட்டு கடைக்கு வா போகலாம் அப்படின்னு தம்பி ஐஸ் கேட்டாங்க. சரி வா போகலான்னு சொல்லிவிட்டு கடையில் போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு, ரொம்பலாம் கடை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4-5 கடைங்க தான் இருக்கும். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. இல்லைனா அந்த பக்கம் ஸ்கூலெல்லாம் இருக்கும். ஸ்கூல் பசங்களாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்குங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் என்ன பிளான் போட்டோன்னா கோவளம் போகலாமா இல்லைனா மகாபலிபுரம் போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் என்ன பிள்ளையார் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, மகாபலிபுரத்தில் தான் வாங்கணும், போகலாம் மகாபலிபுரத்துக்கே போகலான்னு சொன்னோம். என் பையன் அங்கே சுற்றி பார்க்கலாம் டைம் கிடையாது, பீச்சு மட்டும் பார்த்துட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையோடு என்னை கூட்டிகிட்டு போனார். சரி வா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். மகாபலிபுரத்துக்கு போனால் அங்கே செம்ம கடைங்க. ஆனால் பிள்ளையார் விற்கிற அந்த முதல்லாம் வந்து கல் பிள்ளையாருங்கெலாம் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துல, பீச்சு பக்கத்தில். ஆனால் இந்த தடவை எல்லாமே செப்பல், பேகு, கண்ணாடி, கிளாஸு, டாய்ஸு இது மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய இருந்தது. வீட்டுக்கு பண்ணுற தோரணம் இதை மாதிரி தான் நிறைய இருந்தது. ஆனால் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. இல்லைனா நாங்கள் நார்மலாக கோவளத்துக்கு போயிட்டு கோவளத்தில் நல்லா ஜாலி பண்ணிவிட்டு மீன் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போவோம். இந்த தடவை நாங்கள் மகாபலிபுரத்துக்கு வந்துட்டோம். இந்த பக்கம் சுற்றி பார்க்கலான்னா டைம் இல்லை, தம்பி வெளியே போனோம், இன்றைக்கி வேண்டாமா இன்னொரு நாள் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு, பீச்சு மட்டும் பார்த்துக்கோமான்னு சொல்லிவிட்டு அதுவே என்னால் நடக்க முடியல, டயர்டாயிருச்சு எனக்கு. சரி வான்னு சொல்லிவிட்டு பீச்சுக்கு போனால் அந்த ரிங்கு எல்லாம் இருந்துச்சு. நம்ம பீச்சு பார்த்தா சும்மா விடுவோமா, எந்த கேம் இருந்தாலும் எல்லா கேமும் நம்ம விளையாடிட்டு இருப்போம். வீடியோ எடுக்காதம்மான்னு என் பையன், அதுதான் ஒரு பிரச்சனை, எங்கே வந்தாலும் வீடியோ எடுக்க விட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இருந்தும் அதை மீறி வீடியோ எடுப்பேன். பாருங்கள், இந்த ரிங்கு போட்டோம். இதில் வந்து நான் எதுவுமே ஜெயிக்கல, அண்ணாவும் எதுவும் ஜெயிக்கலை. 200 ரூபாய்க்கு போட்டோம் கிட்டத்தட்ட. 6 ரிங்கு 8 ரிங்கு 50 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் 200 ரூபாய்க்கு வாங்கி போட்டோம். ஒன்றுமே போடலை ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் வந்து ஒரு பேரட்டும் ஒரு பவுலும் போட்டான். சரி எங்களுக்கு அது வேண்டாம், அதுக்கு பதில் விநாயகர் கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு விநாயகர் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். 2த்துக்கும் சேர்த்து ஒரு விநாயகரை மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டு பலூன் ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து திருப்பி வாக்க பண்ணோம். அன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால நான்வெஜ் சாப்பிட முடியல. அண்ணா தான் கேட்டுக்கிட்டே வந்தார், அங்கே பாரு மீன் ஃப்ரை ஆகுதுடி, மீன் வாங்குடின்னு. ஏங்க இன்றைக்கி அமாவாசைங்க, வேண்டாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்ட்டு டைரெக்டாக பீச்சுக்கு போயிட்டோமா. அங்கே பாருங்கள், ஒரு கேமராமேன் தெரிகிறாரா, அவருக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு. ஃபோட்டோ பிடிக்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரேம் வந்து 50 ரூபான்னாங்க. ஃப்ரேம் இல்லை, ஒரு இது ஃபோட்டோ பிடிக்க 50 ரூபான்னாங்க. அவராகவே 4 பிடிச்சிட்டு 200 ரூபா கொடுங்கன்றாங்க. அதில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணா பேசி 100 ரூபா கொடுத்துட்டு 4 ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பீச்சில் கொஞ்சம் நல்லா நினச்சி விளையாண்டிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் காலை மட்டும் நினச்சிட்டு வந்துட்டார். அவருக்கு இதிலெல்லாம் ஜாலியெல்லாம் பண்ண மாட்டார், மண்ணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் மட்டும் கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். தம்பி வந்து டைம் ஆயிடுச்சுமா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸு, மாங்காய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு
கிளம்புமா போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம். ரிட்டர்ன் வந்துட்டோம். எனக்கு கடைங்களில் அந்த விநாயகரை தேடி 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 பார்க்குறேன். இவங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க. நானும் கடை கடையாக போய் விநாயகர் கிடைக்கிறாரு பார்த்தா ஒரு விநாயகர் இருந்தார். ஆனால் ரேட்டு ஓவராக இருந்துச்சு. அதனால் நான் வாங்கலை. சரி வாங்க நம்ம வேறு இடத்துல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வர வழியில் பெட்ரோலெல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்தால் இது ஊத்துக்காடு. என் தம்பி போட் ஹவுஸ் போகணுன்னு சொன்னான். எனக்கு இதிலெல்லாம் பயம், ரொம்ப பயம். வேணும்னா நீயும் டேடியை மட்டும் போங்கப்பா, நான் வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீ இல்லாமல் நான் எப்படி நாங்கள் போகிறதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு மெயின் ரோட்லேயே நின்று நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு இதிலெல்லாம் போனோன்னா ரொம்ப பயம் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததில் உட்கார முடியல, டயர்டாயிருச்சு. சரி வா ஒரு டீயை போடுவோன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் நின்று தம்பி சமோசா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. எனக்கு காஃபி மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் மறுபடியும் கிளம்பிட்டோம். இது வந்து திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டு. அங்கே இருக்கிற டீ கடையாண்ட முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 4:30 ஆயிடுச்சு. செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குலதெய்வம் கோயில் பார்த்து முடிச்சிட்டோம். எனக்கு அம்மாவே கூட வந்த மாதிரி எனக்கு ஒரு மனசு திருப்தி இருந்தது. அதுக்காக தான் நான் போயிருந்தேன். அவங்க கடைசியாக கேட்ட ஆசை அதுதான். அதுக்காகவே நான் போனேன். இல்லைன்னா நான் போயிருக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கே நான் இன்னும் போகலை அம்மா இறந்ததுலேருந்து. சரி எனக்கு இது உறுத்தலாகவே இருந்துச்சு. சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இப்போ மணி வந்து 4:30. செம்ம டயர்டு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.